நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். ஓய்வு பெற்ற ஆசிரியர்களினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டபோது ஆங்கில பேராசிரியர் பட்டு எம் பூபதி ஒரு கருத்தை அங்கே வெளியிட்டார். தங்களினுடைய ஓய்வுகால வாழ்க்கை எப்படி நகர்கிறது என்பதை பற்றி பேசுகிற போது பழைய ஒரு தத்துவாசிரியனின் தொடரை அவர் அந்த கூட்டத்திலே எடுத்து சொன்னார். அந்த தத்துவாசிரியன் சொல்லியிருக்கிறான், ஐ திங்க் அண்ட் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று சொல்லியிருக்கிறான். இப்படி ஒரு தொடரை சொல்லுகிற போது சட்டென்று நமக்கு விளங்கிவிட முடியாது. அவரே விளக்கமும் சொன்னார். நாமெல்லாம் வாழ்கிற காரணத்தால் சிந்திக்கிறோம். ஆனால் அந்த தத்துவாசிரியன் நான் சிந்திக்கிற காரணத்தால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறான். ஐ திங்க் அண்ட் தேர்ஃபோர் ஐ ஆம். அதனால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். என்றைக்கு நான் சிந்தனையை நிறுத்தி விடுகிறேனோ அன்றைக்கு இறந்து போய் விடுவேன் என்று பொருள். சிந்திப்பதால் தான், அதாவது உடல் இந்த உலகத்திலே இருக்கலாம், ஆனாலும் சிந்திக்காதவன் இறந்து போய் விடுகிறான் என்றுதான் பொருள். சிந்தனை தான் மனிதன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம் என்று கூட இந்த வரிக்கு நாம் இன்னொரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அவர் பேசிவிட்டு போனதற்கு பிறகு அந்த தத்துவாசிரியனுடைய பெயர் என்ன, அவன் எந்த நாட்டுக்காரன், எந்த இடத்தில் எந்த நூலில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதனை தேடுகிற ஆர்வம் நமக்குள் எழுந்தபோது நான் அதனை தேடி பார்த்தேன். அந்த வரி மிக புகழ்பெற்ற வரியாக இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன அந்த கருத்து மிக அடிப்படையில் ஒரு ஆழமான சிந்தனையை நமக்குள் விதைக்கிறது. பிரான்ஸ் தேசத்தை சார்ந்து தத்துவத்துறையில் வல்லுநராக விளங்கியிருக்கிற ரெனி டெஸ்கார்ட்ஸ் என்பவர்தான் இந்த வரியை சொல்லியிருக்கிறார். இந்த ரெனி டெஸ்கார்ட்ஸ் என்கிற என்னுடைய ஒலிப்பு உச்சரிப்பு ஒரு வேளை தவறாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அது பிரெஞ்சு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிற சொல்லை நான் உச்சரித்து இப்படி பழகியிருக்கிறேன். அது ரெனி என்பது ரெனே என்று கூட இருக்கலாம். ரெனி டெஸ்கார்ட்ஸ் என்று அவருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது. அவர் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 1596 பிறந்து 17ஆம் நூற்றாண்டு மத்தி வரையில் 1650 வரையிலே வாழ்ந்திருக்கிறார். வெறும் 54 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பெரிய தத்துவாசிரியனாக, கணித பேராசிரியராக, எல்லாவற்றையும் தாண்டி அவர் ஒரு விஞ்ஞானியாகவும் இருந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கடந்து எங்கே அவர் இன்றைக்கும் பேசப்படுகிறார் என்றால் அவர் எழுதியிருக்கிற நூல்கள் மிகுதியாக இருக்கின்றன. அவர் சின்ன குழந்தையிலிருந்து பல துன்பங்களுக்கு ஆளாகித்தான் வளர்ந்திருக்கிறார். அவர் ஒரு வயது குழந்தையாக இருக்கிற போது தாயை இழந்து தன் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்கிறார். தந்தையினுடைய விருப்பத்திற்காக கணிதம் படித்திருக்கிறார். பிறகு கணித துறையிலும் அவர் மேதையாக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு துறைகளில் ஆற்றல் மிகுந்தவராக அந்த ரெனே டெஸ்கார்ட்ஸ் விளங்கி இருந்தாலும் கூட அவருடைய இந்த வரி உலக புகழை அவருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நான் சிந்திப்பதால் வாழ்கிறேன் என்பதுதான் அதற்கான ஒரு பொருள். இது நமக்குள்ளேயே பல்வேறு விதமான உந்துதல்களை கொண்டு வந்து தருகிறது. எவன் சிந்திக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உயிர்ப்போடு இருக்கிறான். எனவே சிந்திக்க வேண்டும். இந்த வரி சொல்லுகிற செய்தி அவ்வளவுதான். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான். நாம் ஏன் சிந்திக்க வேண்டும், இனிமேல் சிந்தித்து என்ன பயன் என்கிற அந்த சோர்வுகளையெல்லாம் புறந்தள்ளி சிந்திக்கிறவன்தான் மனிதன், சிந்தித்தால்தான் நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கு அர்த்தம். எனவே சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஊக்கத்தை இந்த வரி நமக்கு தருகிறது. இதனை அவர் எந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய இறுதி நாள்களில் எழுதிய புத்தகம் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்று 1644 அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். எனவே இறுதி நாள்களில் தன் அனுபவத்தின் பிழிவாக அந்த வரியை அவர் தந்திருக்கலாம். அதற்கு முன்னால் அவருக்கு பல்வேறு துறைகளிலும் அனுபவம் வாய்த்திருக்கிறது. டச் ஃப்ரீ ஸ்டேட்ஸ் ஆர்மி என்கிற அந்த டச்சு நாட்டினுடைய இராணுவத்திலேயும் அவர் பணியாற்றி இருக்கிறார். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை. ஒரு பக்கத்திலே தத்துவம், இன்னொரு பக்கத்திலே கணிதம், இன்னொரு பக்கத்திலே இராணுவத்திலே வேலை, வீட்டிலே வளர்ப்பு பாட்டி இடத்திலே,
இப்படி பல்வேறு விதமான சூழல்களில் வளர்ந்திருக்கிற அவர் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அடுத்து என்ன என்கிற சிந்தனை, ஏன் இப்படி நடக்கிறது என்கிற சிந்தனை, இதற்கெல்லாம் என்ன பொருள் என்கிற அந்த சிந்தனையின் கேள்விகள் இவையெல்லாம் தான் அவரை வளர்த்திருக்கின்றன. எத்தனை விதமான தொல்லைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையில் நாம் சிக்கியிருந்தாலும் சிந்தனை தான் நம்மை தெளிவாக்கும், சிந்தனை தான் அடுத்த வழியை சொல்லும். என்றைக்கும் சிந்திக்கிறவன் வளர்கிறான், சோம்பி கிடக்கிறவன் தேய்கிறான் என்பது உலகத்தின் இயற்கை. எனவேதான் அவர் எழுதிய அந்த வரி அந்த அளவிற்கு புகழ் பெற்றதாக, ஏறத்தாழ 3-4 நூற்றாண்டுகளை கடந்து இன்னமும் வாழ்கிற ஒரு தொடராக அது இருக்கிறது. அந்த எழுதியிருக்கிற அந்த நூல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்பது வெறும் தத்துவம் சார்ந்த நூல் என்று நாம் கருதுவோம். ஆனால் அது பற்றிய இன்னொரு குறிப்பு நம்மை மேலும் வியப்புக்கு உள்ளாக்குகிறது. அந்த புத்தகம்தான் அதற்கு பின்னால் வந்த ஐசக் நியூட்டன் அவர்களினுடைய ஆய்வுக்கு கூட உந்துதலாகவும் தூண்டுதலாகவும் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஒருவேளை இவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தின் தலைப்பையும் நியூட்டன் எழுதிய புத்தகத்தின் தலைப்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் அது சரியாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறது. அந்த பிரெஞ்சு மொழியிலே இவர்கள் எழுதியிருக்கிற பிரின்சிபிகா ஃபிலாசபியே என்கிற அந்த பிரெஞ்சு மொழி சொல், அதுதான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. அதைத்தான் பிரின்சிபிகா மேத்தமேட்டிக்கா என்று நியூட்டன் அதே மாதிரி தலைப்பை வைத்திருக்கிறார். அது கணிதம் பற்றிய கொள்கைகள், இது தத்துவம் பற்றிய கொள்கைகள். ஆனால் இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்கிற இந்த புத்தகம் ஐசக் நியூட்டனுக்கே தூண்டுதலாக இருந்திருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் குறிப்பிட்ட ரெனே டெஸ்கார்ட்ஸ் எழுதிய அந்த புத்தகம் 1644 வெளிவந்திருக்கிறது. அப்போது நியூட்டன் 2 வயது குழந்தை. அதற்கு பிறகு வளர்ந்து ஏறத்தாழ அவர் 20 வயதை அடைகிற போது இந்த புத்தகம் 10-15 ஆண்டுகளில் உலக புகழ்பெற்ற புத்தகமாக இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த புத்தகத்தினுடைய தாக்கத்தை நியூட்டன் பெற்றிருக்கிறார் என்று கூறுவது சரியான செய்தியாகத்தான் இருக்க முடியும் என தோன்றுகிறது. அந்த புத்தகத்திலே தான் ஏறத்தாழ தன்னுடைய இறுதி ஆண்டுகளிலே தான் அவர் எழுதுகிறார், நான் சிந்திக்கிறேன், சிந்திப்பதால் உயிர் வாழ்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். பாருங்கள், சிலர் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியிருப்பார்கள், எந்த ஒரு நூலும் படிக்கப்படாமலே கூட போயிருக்கும். சிலர் ஒரே ஒரு நூல் எழுதியிருப்பார்கள், அது உலக புகழ் பெற்றிருக்கும். ரெனே டெஸ்கார்ட்ஸை பொறுத்தளவு அவர் வேறு நூல்களையெல்லாம் கூட எழுதியிருக்கிறார் என்றாலும் அவர் எழுதிய இந்த தத்துவங்களினுடைய கோட்பாடு என்னும் புத்தகமும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஐ திங்க் அண்ட் தேர்ஃபோர் ஐ ஆம் என்கிற அந்த ஒற்றை வரியும் உலக புகழ் பெற்று 350 ஆண்டுகளை கடந்தும் வாழ்கிறது என்பது நாம் குறித்து கொள்ள வேண்டிய வரலாறு.